ஆனால் 2008 இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்ட களத்துக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற படப்பிடிப்பு தளம். தன்னிடம்தான் ஈழப்போராட்டம் ஒப்படைக்கப்பட்டது என்று அன்று பொய் சொல்லிய சீமான், பொய்க்கதைகளை பேசிய சீமான், ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம் தான் பெரிது, வருமானம் பெரிது நம்பியிருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் போராட்ட உச்சத்தில் இருக்கிறது. பெருமரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார். உங்களுக்கு தெரியும். 3 நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது. எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமார உடலை பாதுகாக்க வேண்டும், அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம், போராடி கொண்டிருந்தோம். அந்த போராட்டத்தை, அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராம் அவர்கள், இயக்குனர் சேரன் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள். 1 நாள் 2 நாள் இல்ல, 3வது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு டை அடிச்சு ஷூட்டிங்ல இருந்து நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு, அதுவும் நானும் மறைந்த காமராஜர் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கேட்டதால் அவர் சொல்ற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிட்டு, கெட்ட வார்த்தையை திட்டிட்டு, நான் அப்போ என் பொழப்ப பாக்குறது இல்லையாண்டாரு. ஈழத்தை நேர